சங்க இலக்கியம் தொடங்கி இன்று வரை பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டு வரலாற்றின் அடையாளமாக திகழும் இடைக்கழி நாடு என்னும் தொன்மையான பகுதியை பற்றிய சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நான்கு புறமும் உப்பங்கழிகளால் சூழப்பட்ட ஆலப்புழை போன்று, சைப்ரஸ் தீவு போன்று, ஆஸ்திரேலியாவை போன்று அழகுற அமையப்பெற்ற தமிழகத்தின் குட்டி கேரளம் என்று அழைக்கப்படும் தீவு பகுதிதான் இடைக்கழி நாடு. உலகின் தொன்மையான நிலப்பகுதிகளில் ஒன்றான இயற்கை பேரழில் கொஞ்சும் இந்த நிலப்பகுதி தன்னகத்தே தனித்த பல வரலாற்று அடையாளங்களை தமிழ் கூறும் நல் உலகிற்கு இன்றும் தன் பழமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய சங்க இலக்கியமான சிறுபானாற்று படை என்ற சங்க நூலை எழுதிய புலவர் நல்லூர் நத்தத்தனார் தோன்றிய பகுதி இங்குள்ள நல்லூர் ஆகும். தமிழக அரசின் சார்பில் நினைவு சின்னம் அமைத்து பாதுகாக்கப்பட்டு வருவதை அங்கு காண முடிகிறது. இருபுறமும் வீடுகள் சூழ்ந்த தெருக்களை பார்த்திருப்போம். ஆனால் இங்கு அப்படி பார்க்க முடியாது. தோப்புகளால் சூழப்பட்டு அதன் நடுவே வீடுகளை கொண்ட தோப்புகள் நிறைந்த தெருக்களை தான் இங்கு காண முடிகிறது. இங்குள்ள ஆலம்பறை கோட்டை பகுதி சுமார் 15 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. நவாப்களின் ஆட்சி காலத்தில் ஆலம்பறை துறைமுகப்பட்டினமாக திகழ்ந்துள்ளது. இக்கோட்டையின் கீழ்புறம் படகுத்துறை ஒன்று கப்பலில் உள்ள பொருட்களை ஏற்றி இறக்க அமைக்கப்பட்டுள்ளது. ஆலம்பறை கோட்டையில் அச்சடிக்கப்பட்ட ஆலம்பறை வராகன் வரலாற்று சிறப்பு மிக்கது. பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம இது படகுத்துறையாக செயல்பட்டு இருக்கு. இந்த பக்கிங்ஹாம் கேனாலுடைய ஆரம்ப பகுதி இந்த கேனால் தான். இது வழியா தான் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அந்த சென்னையில் இருக்கிற பொருட்கள் இங்கே விளைவிக்கிற கீத்து, மா, பலா, தென்னை இதெல்லாம் தேங்காய் இதெல்லாம் சென்னைக்கு கொண்டு போறதுக்கும் படகுத்துறையா இதை பயன்படுத்தியிருக்காங்க. ஆலம்பறையில் அமைந்திருந்த நாணய சாலையில் பொறுப்பாளராக இருந்த பொட்டிபக்தன் என்பவர் கிழக்கு கடற்கரை வழியாக காசி ராமேஸ்வரத்திற்கு தீர்த்த யாத்திரை செல்லும் யாத்ரீகர்களுக்காக சிவன் கோவிலையும் பெரிய குளங்கள் மற்றும் எண்ணற்ற பல அன்ன சத்திரங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். அன்றைய கால யாத்ரீகர்கள் பலர் காலனாவும் கால்படி அரிசியும் பெற்று அன்னசாலையில் உணவருந்தி இளைப்பாரி சென்ற பழைய நினைவுகளை எல்லாம் சுமந்தபடி புதர் மண்டி சிதைந்த நிலையில் காட்சி பொருளாக நிற்கிறது இங்குள்ள சத்திரங்கள் பல. இடைக்கழி நாடு என்பது பண்டைய நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு தொன்மமான ஒரு தனி வரைபடம், பழைய வரைபடம் ஒன்று இருக்கிறது. ஒரு நாட்டுக்குரிய தனி நாணயம் இங்கு அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. அது ஆலம்பராவில் அச்சடிக்கப்பட்டதனால் ஆலம்பரா வராகன் என்று சொல்லப்படுகிற நாணயம். ஒரு காலத்தில் சங்க இலக்கியங்கள் நமக்கு சொல்லப்பட்டதாக கேள்விப்பட்டதாக சொல்லப்படுகிற அன்றில் பறவைகள் ஏராளமாக இங்கு வளர்ந்திருக்கிறது. பல்லவ இளவரசனாக பிறந்த போதி தர்மன் தம் 73வது வயதில் இப்பகுதியில் இருந்துதான் கடல் மார்க்கமாக சீனாவுக்கு சென்றதாகவும் அதன் பொருட்டு அங்குள்ள பள்ளி ஒன்றில் போதி தர்ம சிலை வைக்கப்பட்டுள்ளதையும் நம்மால் காண முடிகிறது. சென்னையில் பெரும் பஞ்சம் வந்த சமயத்தில் பஞ்சம் போக்குவதற்காக இடைக்கழி நாட்டிலிருந்து தொடங்கி ஆந்திராவின் காக்கிநாடா அருகே பெத்தகாஞ்சம் வரை கால்வாய் வெட்டப்பட்டது. இந்த கால்வாயின் வழியாகத்தான் அன்றைய நாளில் சவுக்கு, சிப்பிகள், உப்பு, தேங்காய் என பல உணவுப் பொருட்களும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இங்குள்ள இடையந்தட்டு பகுதியில் இடைக்காட்டு சித்தர் வெகு காலம் வாழ்ந்து வந்திருக்கிறார். இவருடைய கோனார் பாடல்கள் உலக பிரசித்தி பெற்றது. வரலாற்று எச்சங்களை தாங்கி நிற்கும் இயற்கை பேர் எழில் கொஞ்சும் இடைக்கழி நாட்டை தொன்மையான மரபு பகுதியாக அரசு அறிவித்து பாதுகாக்க வேண்டும் என்னும் கோரிக்கையை இடைக்கழி நாடு ஆராய்ச்சி கழகமும் அங்குள்ள மக்களும் முன்வைக்கின்றனர்.